10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக அரசு 10.76 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக அப்பட்டமான பொய் கணக்கு கூறுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். புள்ளி விவரங்களுடன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒன்றிய நிதிக்குழு பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வு, திட்டங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை உள்ளடக்கியது மாநில அரசுகளுக்கு நேரடியாக வழங்கும் நிதி என குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உத்தரப்பிரதேசத்துக்கு 18.5 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்த பாஜக அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற தமிழ்நாட்டுக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாயை மட்டுமே கிள்ளிக் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இதேபோல் மாநிலத்தில் நேரடியாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டின்படி இன்னும் ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸுக்கு 1960 கோடி ரூபாய் வழங்கியதாக ஒன்றிய பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். ₹1 கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாயும், சாகர் மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்ததாக பொய்க்கணக்கு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் ஒன்றிய பாஜக அரசு பூச்சுற்ற நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்களின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவழிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு, விடுவிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு என்பதை பாஜக அமைச்சர்கள் யாராவது விளக்க முன்வருவார்களா எனவும் வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் சிறு தொழில் முனைவோர்கள் வங்கிகளில் வாங்கி திருப்பிச் செலுத்த வேண்டிய 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை பாஜக அரசு தாராளமாக நிதி வழங்கியது போல கூறிக்கொள்வதாகவும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.